ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம். அதாவது சித்தர் சிவவாக்கியர் இந்த பேர் கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது முதல் 14 சித்தர்களில் முக்கியமான சித்தராக போற்றப்படுற ஒரு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம சிவவாக்கியர் சித்தரை எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சிவவாக்கியர் ஐயா எழுதி வச்ச ஒரு பாடலுமே பார்த்திங்கன்னா மக்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி தமிழ்லேயும் சொற்கள்லேயும் அவர் கிளியராக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காருங்க. ஸோ அவருடைய முதல் பாடல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அவர் வாழ்க்கை அப்படின்றத சின்னதாக ஒரே ஒரு பாடலில் சொல்லிட்டாருங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓடம் உள்ள போதே நீர் ஓடியே உலாவலாம், ஓடம் உள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடமும் உடைந்த போதில் ஒப்பில்லாத வெளியிலே ஆடும் இல்லை கோலும் இல்லை ஆறும் இல்லை அனாதையே. அதாவது ஆனதே அப்படின்றத சிம்பிளாக சொல்லியிருப்பார். இந்த பேக்ரவுண்டில் நான் உங்களுக்கு அந்த பாடலை கிளியராக போட்டிருக்கேன், ஒரு தடவை கிளியராக படித்து பாருங்கள். அதாவது இங்கே குறிப்பிடுறது ஆடு அப்படின்றது என்னென்னா, பொதுவாக ஆடு அப்படின்றது சித்தர்களுடைய மறைபொருளில் கடவுள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மெய்ப்பாளன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக கிறிஸ்தவ மதத்தில் பெருசாக சொல்கிறது மெய்ப்பாளர் அப்படின்னு தான் இயேசுநாதரை சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆடுன்றது கடவுளை குறிக்கிற விஷயமாகவும், ஓடம் அப்படின்றது நம்மளுடைய உடலை குறிக்கிற விஷயமாகவும், கோல் அப்படின்றது நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க அந்த மூச்சு காற்றை குறிக்கிற விஷயமாகவும், வெளி அதாவது ஒப்பில்லாத வெளியிலேன்னு ஒரு வார்த்தை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது அந்த வெளி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டம். அதாவது இந்த பாடலில் அவர் தெளிவாக சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஓடம் அப்படின்ற இந்த உடல் இருக்கும்போதே நீங்கள் மூச்சு பயிற்சியால், அதாவது சரியே கிரியை யோகம் ஞானம் அப்படின்ற ஒரு 4 பதம் இருக்கு இல்லையா, இதில் பொதுவாக யோகம் அப்படின்ற வழியில் இந்த மூச்சை உயர்த்தி மூச்சுக்கான பயிற்சியை சரியாக பண்ணி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு பயமும் பதட்டமும் தேவையில்லைங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீ இறந்ததுக்கப்புறம் இந்த உடல் கீழே விழுந்ததுக்கப்புறம் மூச்சு காற்று நின்னதுக்கப்புறம் வெட்ட வெளின்னு சொல்கிற அந்த கேலக்சியில் எந்த ஒரு துணையும் இல்லாமல் உற்றார் உறவார் இந்த உலக வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்படுற எல்லா சொந்த பந்தமும் நம்மளை விட்டு போகும்போது அந்த இறைவனை நீ உயிரோடு இருக்கும்போது தேடாத விட்டுட்டினா, இறைவனும் இல்லாமல் மூச்சு காற்றும் இல்லாமல் உடலும் இல்லாமல் இந்த அண்டத்தில் நீ வெறும் அனாதையாக இருப்ப அப்படின்றது தாங்க அவர் குறிப்பிட்றாரு. ஸோ இந்த பாடலுக்கான அர்த்தம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த பாடலை டீட்டெயிலாக எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கற்றுக்கலாங்க. இது மட்டுமே இல்லாமல் சிவவாக்கியர் ஐயா சொல்லிட்டு போன பாடல்களில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வரப்போகிற நாட்களில் நான் ஒவ்வொரு பாடலாக கண்டிப்பாக நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேங்க. அண்ட் தேங்க்யூ. நன்றி.